அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். ஏவுகணையை செலுத்துவதற்கு 14 நொடிகள் T14 இருந்தபோது கம்ப்யூட்டர் நிறுத்த சமிக்ஞை கொடுத்தது. அதாவது ஒரு கருவி சரியாக இயங்கவில்லை, அந்த கோளாறை சரி செய்தோம். இதற்கிடையில் இன்னொரு கட்டுப்பாட்டு நிலையம் மற்றொரு சிறந்த சமிக்ஞை கொடுத்தது. அடுத்த சில நிமிடங்களில் உட்புற மின்சக்தி பயன்பாட்டில் ஏற்பட்ட கோளாறுகளினால் பல நிலைகளில் சோதனையை நிறுத்த வேண்டியதாயிற்று. ஏவுகணையை விண்ணில் செலுத்துவதை அப்போது கைவிட வேண்டி வந்தது. ஏவுகணையின் உட்புறத்தை திறந்து மின் உற்பத்தி அமைப்பை மாற்றியமைக்க வேண்டியிருந்தது. தனது குடும்பத்தில் ஏற்பட்ட துயரத்தை இந்த சமயத்தில் தெரிந்து கொண்ட நாகராஜ் 3 நாட்களுக்குள் திரும்பி வந்து விடுவதாக அழுது கொண்டே என்னிடம் உறுதியளித்தார். இப்படிப்பட்ட அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்களின் வாழ்க்கை வரலாறு எந்த சரித்திர புத்தகத்திலும் இதுவரை இடம்பெறவே இல்லை. ஆனால் வெளியே தெரியாத இவர்களின் கடும் உழைப்பால் நம் தலைமுறைகளும் தேசங்களும் முன்னேறுகின்றன. நாகராஜை அனுப்பி வைத்த பிறகு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் அணியரை சந்தித்தார்கள். அதிர்ச்சியிலும் துயரத்திலும் நொந்து போயிருந்த அவர்களிடம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் SLV-3 அனுபவம் பற்றி எடுத்து சொன்னார்கள். அவர்களுடைய ஏவுகணத்தை கடலில் இழந்துவிட்டு பிறகு அவர் வெற்றியடைந்தார். உங்களுடைய ஏவுகணையோ இதோ இங்கேயே உங்கள் முன்னாடியே உள்ளது. உண்மையில் நீங்கள் எதையுமே இழக்கவில்லை. மறுபடியும் சில வாரங்கள் நீங்கள் வேலை செய்ய வேண்டும், அவ்வளவுதான். இப்படி சொன்னதும் செயலற்று போயிருந்த அவர்கள் சகச நிலைக்கு வந்தார்கள். துணை சாதனங்களை திருத்தி அமைத்து புத்துயிர் ஊட்டும் பணியில் ஒட்டுமொத்த அணியினரும் இறங்கினார்கள். தத்தம் வாசகர்களின் ரசனைக்கு தீனி போடும் வகையில் ஏவுகணை செலுத்துதலை தள்ளி போட்டதற்கான காரணங்களுக்கு விளக்கம் கொடுத்தனர். அடுத்த 10 நாட்களாக 24 மணி நேரமும் பாடுபட்டார்கள். அக்குவேறு ஆணுவேராக அலசி ஆராய்ந்தார்கள். 1989 மே 1 விண்ணில் செலுத்துவதற்கு தயாராக ஏவுகணையை நமது விஞ்ஞானிகள் சரி செய்து விட்டார்கள். ஆனால் மறுபடியும் தடங்கள். ஏவுகணை விண்ணில் பாய 10 நொடிகள் இருக்கும்போது 1:10 தானியங்கி கம்ப்யூட்டர் சோதனை சமயத்தில் நிறுத்து சமிக்ஞை வந்தது. SITVC என்று ஒரு கட்டுப்பாட்டு சாதனம் எதிர்பார்த்தபடி செயல்படவில்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மறுபடியும் ஏவுகணை செலுத்துதல் தள்ளி போடப்பட்டது. DRDL RCயில் பேசுவதற்காக ITRயில் உள்ள டாக்டர் அப்துல் கலாமின் அணியிடமிருந்து பிரிந்து சென்றார். 1989 மே 8 DRDL RCயில் உள்ள அனைவரும் ஒன்று திரண்டிருந்தார்கள். அங்கு கூடியிருந்த 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு மத்தியில் உரையாற்றினார். அக்னி போன்ற ஒரு சாதனத்தை உருவாக்கும் வாய்ப்பை ஒரு ஆய்வுக்கூடத்திடமோ அல்லது ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பிடமோ ஒப்படைப்பது தேசத்திலேயே இதுதான் முதல் தடவையாக அமையப்போகிறது. இது டாக்டர் அப்துல் கலாம் குழுவினருக்கு வாராது வந்த மாமணியான வாய்ப்பு. அரும்பெரும் வாய்ப்புடன் அவற்றுக்கு இணையான கடும் சவால்களும் சேர்ந்தே வருவது இயற்கையே. பிரச்சனை முன்னே நாங்கள் மண்டியிட்டோம். அப்துல் கலாம் அவர்களுடைய குழுவிலும் மண்டியிட்டார்கள். வெற்றியை தவிர வேறு எதையும் தேசம் அவர்களிடம் எதிர்பார்க்கவில்லை. வெற்றிதான் எங்கள் அறிகுறி என்று கிட்டத்தட்ட உரையை முடிக்கப் போகும் சமயத்தில் அவர்கள் உதடுகள் பின்வரும் வார்த்தைகளை உச்சரிப்பதை உணர்ந்தார்கள். உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், இந்த மாத இறுதிக்குள் அக்கினியை வெற்றிகரமாக ஏவிய பிறகு மறுபடியும் இங்கு வருகிறேன் என்று சொல்லி அவர் சென்று விட்டார். 2வது முயற்சியின் தோல்விக்கான காரணங்களை விரிவாக ஆராய்ந்த பிறகு கட்டுப்பாடு சாதனத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. DRDO இஸ்ரோ அணியிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. திரவ எரிபொருள் சாதன வளாகத்தில் லிக்விட் ப்ரொப்பலண்ட் சிஸ்டம் காம்ப்ளெக்ஸ் IPSL முதற்கட்ட கட்டுப்பாட்டு சாதனத்தை இந்த அணி சரி செய்தது. இந்த வேலையை குறுகிய நேரத்தில் மன உறுதியோடும் கருமமே கண்ணாகவும் செய்து முடித்து சாதனை படைத்தது. நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகளும் ஊழியர்களும் இடைவிடாமல் தொடர்ந்து பாடுபட்டு 10 நாட்களுக்குள் ஏவுவதற்கு தயாராக கட்டுப்பாடு சாதனத்தை சரி செய்து படைக்க வைத்த மகத்தான பணி. சரி செய்யப்பட்ட கட்டுப்பாட்டு
சாதனத்தை எடுத்து வந்த விமானம் 11வது நாள் ITRக்கு அருகே தரையிறங்கியது. ஆனால் இந்த தடவை தட்பவெட்ப நிலவரம் எங்களுக்கு எதிராக திரும்பியது. புயல் அபாயம் எங்கள் தலைக்கு மேலே அச்சுறுத்தி கொண்டிருந்தது. அனைத்து பணி மையங்களிலும் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு இணைக்கப்பட்டிருந்ததால் 10 நிமிடங்களுக்கு ஒருமுறை வானிலை பற்றிய புள்ளி விவரங்கள் வந்து குவிந்த வண்ணம் இருந்தன. இறுதியாக 1989 மே 22 அக்கினியை விண்ணில் செலுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த காட்சியை காண்பதற்காக பாதுகாப்பு அமைச்சர் KC பந்த் IRT வந்திருந்தார். அவருடன் அதற்கு முந்தைய நாள் இரவு டாக்டர் அருணாச்சலமும் ஜெனரல் KN சிங்கும் டாக்டர் அப்துல் கலாமும் உலாவச் சென்றிருந்தார்கள். அது பௌர்ணமி இரவு. கடல் அலைகள் உயர்ந்து கிளம்பி ஆர்ப்பரித்து கொண்டிருந்தன. இறைவனின் புகழையும் வலிமையையும் போற்றி புகழ்ந்து அவை பாடுவது போல் தோன்றியது. அக்னியை நாளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி விடுவோமா? எங்கள் அப்துல் கலாம் அணியிடம் இந்த கேள்வி எழுந்தது. ஆனால் அந்த அழகிய பௌர்ணமி இரவில் நிலவிய ரம்மியமான சூழ்நிலையை கூட குலைத்துவிடக்கூடாது என்பதற்காக யாருமே வாய் திறக்கவில்லை. பாதுகாப்பு அமைச்சரின் கேள்வி நீண்ட நேர அமைதியை தகர்த்தது. கலாம், அக்னி வெற்றியை நாளை கொண்டாடுவதற்காக நான் என்ன செய்ய வேண்டுமென்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று வினவினார். அது ஒரு சாதாரண கேள்வி. அதற்கான பதிலை என்னால் உடனடியாக சிந்திக்க முடியவில்லை. RCயில் நடுவதற்காக 1,00,000 செடிகள் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டார் அப்துல் கலாம் அவர்கள். பாதுகாப்பு அமைச்சரின் முகத்தில் ஒரு தோழமை உணர்வு படிச்சிட்டது. அக்னிக்காக பூமி தாயின் ஆசைகளை நீங்கள் பெறுகிறீர்கள். நாளை நாம் வெற்றியடைவோம் என்று அவர் நம்பிக்கையுடன் சொன்னார். அடுத்த நாள் காலை 7:10 மணிக்கு அக்னி விண்ணில் பறந்து சென்றது. அது ஒரு கனகசித்தமான விண்ணேற்றல். திட்டமிட்டிருந்த பாதையில் துல்லியமாக அது சென்று கொண்டிருந்தது. எழவிடாமல் அழுத்தி கொண்டிருந்த பயங்கரமான தூக்கத்தில் இருந்து விடுபட்டு அழகு பொங்கும் காலை பொழுதில் கண்விழித்தது போல இருந்தது. பல்வேறு பணி மையங்களிலும் இடைவிடாமல் தொடர்ந்து 5 வருட உழைப்பிற்கு பிறகு அவர்களால் ஏவுதளத்தை எட்ட முடிந்தது. மற்றவை நாளை காலை பார்ப்போம். நன்றி, வணக்கம். தினந்தோறும் ஒரு திருக்குறளை படியுங்கள், அதன்படி வாழ்க்கையை நடத்துங்கள். நன்றி.